நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜாசுவா டிவி வழியாக ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை நினைத்து நன்றியோடு துதிக்கிறேன், சொத்துரிக்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. ஒரு பாடலை பாடி இயேசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி திரும்பவுமாக நாம் வார்த்தைக்கு கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாம் சேர்ந்து பாடுவோம், கைகளை தட்டி பாடுவோம். வருவார் வருவார் என் இயேசு சீக்கிரம் வருவார். ஆயத்தம் உள்ளவரை பரலோகம் சேர்த்திடுவார். ஆயத்தமா 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 சகோதரனே. ஆயத்தமா 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 சகோதரியே. ஆயத்தமா 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 சகோதரியே. பரிசுத்தம் உள்ளோரெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. பரிசுத்தம் உள்ளோரெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. பரிசுத்தம் இல்லாதோரை பாதாளத்தில் போட்டிடுவா. பரிசுத்தம் இல்லாதோரை பாதாளத்தில் போட்டிடுவார். ஆயத்தமா 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 சகோதரனே. ஆயத்தமா 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 சகோதரியே. ஆயத்தமா 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 சகோதரியே. நீதிமான்கள் எல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. நீதிமான்கள் எல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. பொல்லாதவர்களையோ அக்கினி சூளையில் போட்டிடுவா. பொல்லாதவர்களையோ அக்கினி சூளையில் போட்டிடுவா. ஆயத்தமா 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 சகோதரனே. ஆயத்தமா 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 சகோதரியே. ஆயத்தமா 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 சகோதரியே. அபிஷேகம் பெற்றோரெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. அபிஷேகம் பெறாதோரே பாதாளத்தில் போட்டிடுவா. அபிஷேகம் பெற்றோரெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவா. அபிஷேகம் பெறாதோரே பாதாளத்தில் போட்டிடுவா. ஆயத்தமா 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 சகோதரனே. ஆயத்தமா 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 சகோதரியே. ஆயத்தமா 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 சகோதரியே. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இயேசப்பா நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம எல்லாம் ஆயத்தமாகி அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்போ பெரிய காரியங்களை செய்கிறவ பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய பேர் சொல்லப்படவில்லை. ஏன்னா அவ கணம் பொருந்தியவள், ஜெபிக்கிறவள் அப்படி சொல்லி அந்த ஊர்ல பேர் பட்டிருக்கிற சூனேமியாள். அந்த ஊர் பேரை வச்சு அவளை சூனேமியாள் சொல்றாங்க. பாருங்க, அவளை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அந்த ஸ்திரீ வீட்டுக்கு ஜெபிக்க போயிருக்கிறாரு, எங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவங்க வீட்டில் போய் தங்குறாங்க அந்த ஊழியக்காரங்க.
ஏன்னா சாப்பிட்டுட்டு அங்கே தங்கிட்டு போகிறாங்க. வருந்தி கேட்டு கொண்டதுனால தங்கிட்டு போகிறாங்க. ஒரு நாள் அந்த சூனேமியாள் என்ன சொன்னான்னா, தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். சூனேமியாள் கனம் பொருந்தியவள். தன் புருஷனோடு அவள் சொல்லுகிறார், நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து ஜெபிக்க வர்ற எலிசாங்கிற தீர்க்கதரிசி இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பரிசுத்தம் உள்ளவர்கள் பரலோகம் போக முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஊழியம் செய்கிறாங்க. இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ பரிசுத்தவான் சர்டிஃபிகேட் கொடுக்குறா. ஏன்டா நம்ம வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறவங்க மட்டும் இல்லை, சாப்பிடுவங்க தங்குறவங்க பரிசுத்தவான். பாருங்க, நிறைய வீடுகளில் ஊழியக்காரங்க ஜெபிக்க போனால் சில காரியம் என்கிட்ட நிறைய பேர் அவரே சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி. பரிசுத்தம் இல்லாமல் சிலர் என்ன செய்கிறாங்க, நடமாடிக்கிட்டு அலைகிறாங்க. ஆனால் இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் அப்படி சொல்லி அந்த சூனியமையா அந்த ஊழியக்கார சர்டிஃபிகேட் கொடுக்குறார், பரிசுத்தவான்னு சொல்லி. பரிசுத்தமாக ஊழியம் செய்யணும். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரிசுத்தம் உள்ளவர் தான் பரலோகம் போக முடியும். இந்த உலகத்தில் ஊழியம் செய்து பரலோகத்து போகலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் நம்ம அனுதினமும் பரிசுத்தமாக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். எந்த சபையிலிருந்து வந்தவர்கள் வேதத்தில் சொல்லல. யார் அழகா நிற்கிறாங்க, தங்களுடைய அங்கிகள் நமக்கு கொடுக்கப்பட்ட அங்கி பரிசுத்தம் உள்ள அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து நம்ம இரத்தத்தால் தோய்த்து வெளுக்கணும். தோய்த்து வெளுத்தவர்கள் வந்து பரலோகத்துக்கு போக முடியும். அவங்க தான் பரிசுத்தவான். இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதனால புருஷட்ட சொல்லுகிறா, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி மெத்தை மேல ஒரு வீடு கட்டுவோம். அதில் அவருக்கு ஒரு கட்டில் கொடுக்கணும், தங்குறதுக்கு படுக்கிறதுக்கு ஒரு மேஜை கொடுக்கணும், ஒரு நாற்காலி கொடுக்கணும், ஒரு குத்து விளக்கு வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். சுனேமியாள் பேரில் ஊர் பேர் தான். கனம் பொருந்தியவள். எப்படி பரிசுத்தவாணி பார்த்து மேல் வீட்டில் ஒரு வீடு கட்டி ஒரு கட்டில் படுக்கிறதுக்கு கொடுத்து, ஒரு நாற்காலியை கொடுத்து உட்காருக்கு, ஒரு மேஜை கொடுத்து, ஒரு குத்து வழக்கும் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் பத்தியலா. அப்போ கொடுத்த உடனே அப்போ அவர் நம்மிடத்தை வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டு இருந்தான். பாருங்கள், அந்த எலிசா வந்து அந்த வீட்டில் தங்கி படுத்து கொண்டு இருக்கிறான். என்ன நடக்குன்னு பாருங்க. அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளையே அழைத்து கொண்டு வா என்றான். சூனேமியாளையே அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். நல்லா கவனிங்க, அந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான், ஜெபிக்கிறவங்க. உடனே பார்க்குற, நமக்கு ஏன் இவ்வளோ கர்சனையோடு நமக்கு இந்த உதவி செய்கிறாங்க இந்த மகள், கணம் பொருந்திய மகளா, கணம் பொருந்திய ஸ்திரீலா. அப்போ நமக்கு ஏன் இவ்வளோ உதவி செய்கிறாங்க? சாப்பாடு வருந்தின்னு கேட்டுக்கொண்டாங்க, சாப்பிட்டுட்டு போகிறோம். ஆனால் நமக்கு மாடியில் ஒரு வீடு கட்டி தரணும் என்ன இருக்குது, ஒரு மேஜை தரணும் என்ன இருக்குது, ஒரு கட்டில் தரணும், ஒரு குத்து விளக்கு தரணும், ஒரு விளக்கு. இதெல்லாம் பாருங்க, நமக்கு இதை செய்கிறதுனால இவளுக்கு நான் எதையாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி அந்த எலிசா தீர்க்கதரிசி நினச்சி அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அவளை கூட்டி கொண்டு இவளுக்கு முன்பாக நின்றான். அவள் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு
எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கவனிங்க, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எலியா தீர்க்கதரிசி கேட்க. உனக்கு என்ன செய்யணும்? நம்ம கூட நினைப்போம், நம்ம வாழ்க்கையில யாராவது நமக்கு நன்மை செய்தா நம்மளும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைப்போம். இவர் ஜெபிக்கிற ஊழியக்காரர் தானே ஜெபிக்கிறார, பின்ன ஏன் உனக்கு என்ன செய்யணும் கேட்குறாரு பாருங்க. நம்ம கூட சில வீட்டில் ஜெபிச்சுட்டு வருவோம், எதுக்காக ஜெபிக்க வேணும்னு கேட்போம். எதுக்காக ஜெபிக்கணும் அப்படி காரியங்களை சொல்லும். ஆனால் இந்த ஊழியக்காரன் எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்கல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், எதற்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறது வேற, என்ன செய்ய வேண்டும்ங்கிறது வேற. ஏன்னா அவளை உரிமையோடு கேட்குறாரு, உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அவள் கேயாசியை பார்த்து, இப்படிப்பட்ட சகல ராஜாவிடத்திலாவது சேனாதிபதிகளிடத்தினாலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் இருக்கிறேன் என்றாள். நல்ல கவனிங்க, கனம் பொருந்திய ஸ்திரீ, அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனா எனக்கு குழந்தை இல்லைன்னு அவ சொல்லல. அந்த எலிசா சொல்றாரு, சேனாதிபதி இடத்திலாவது ராஜாவின் இடத்திலாவது ஏதாவது நான் பேச வேண்டிய காரியம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அப்போ நான் இந்த உலகத்தின நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டா, என் ஜனத்தின் நடுவிலே நல்லா இருக்கிறேன்னு சொல்லி. பாருங்க, திரும்பவுமா கேஎஸ்சியை பார்த்து எலிசா கேட்கிறார். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேஎஸ்சி அவள் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனு பெரிய வயதுள்ளவன் என்றார். பாருங்க, பிள்ளை இல்லை அப்படின்னு கேஎஸ்சி சொல்லுகிறான். புருஷனும் வயசாயிட்டு, ஒருவேளை இந்த மகள் நினச்சிருப்பா அந்த சுனேமியாள், புருஷன் தான் வயசாயிட்ட, இனி எங்கே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவள் குழந்தை இல்லைன்னு சொல்லலை. அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கேஎஸ்சி அவள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்ல, புருஷனும் பெரிய வயதுள்ளவன். அப்பொழுது அவன் அவளை கூட்டு வந்தான். கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசப்படிகளே நிற்கிறாள். அப்பொழுது அவள் ஒரு பிராண உற்பத்திட்ட காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் என்றார். அவளுக்கு என்ன செய்ய தெரியல. ஒரு பிராண உற்பத்திட்ட காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பார். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். ஏன்னா புருஷன் வயசாயிட்டு எப்படி இன்னும் குழந்தை கிடைக்கணுச்சு, அபத்தம் சொல்லாண்டான்னு சொல்லியிருக்கா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உண்மையுள்ளது. இந்த எலிசா தீர்க்கதரிசி பரிசுத்தவான். அவர் வார்த்தை, அவர் சொன்னது நடக்கும். அதனால பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி 17ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்திட்ட காலத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க அன்பு பிள்ளைகளே. முடியாததை முடிய வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் தெய்வம். அவர் பரிசுத்தம் உள்ள ஊழியக்காரர். அதனால தான் அவர் சொன்னது நடந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் நடக்கலை. ஆனால் இவர் கரெக்டாக சொல்கிறாரு பத்தியில. அவ கூட நினைச்சா புருஷன் வயசாயிட்டு இனிமே எங்க கிடைக்கும் நினைச்சா, அபத்தம் சொல்லாண்டான்னு சொல்லிட்டா. ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தை உண்மையுள்ளது. அவருடைய வார்த்தையின்படி நடந்துச்சு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டார் பத்தியில. ஏசப்பட சொல்லி ஏசப்பா சொல்லியிருப்பார் குழந்தை இல்லைன்ட்டு, சொல்லுன்னு சொல்லியிருப்பார். அதனால தான் அந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் சொல்லிட்டாரு. அது கண்டிப்பாக நடந்துச்சு. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கு ஜெபிக்க வந்தால் பரிசுத்தவானான்னு பார்த்து அவருக்கு தங்க இடம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, சகல காரியங்களும் செய்யுங்க.
பரிசுத்தம் உள்ளது தான் பரலோகம் போக முடியும். பரிசுத்தம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால இந்த வார்த்தை, இந்த வசனம் அந்த எலிசா போல பரிசுத்தமாக இருக்கிறாரான்னு சொல்லி யோசித்து அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ சுனேமியால் அவளுக்கு சகல கரையோடு அவளுக்கு அரசனையோடு கூட வீடு கட்டி கொடுத்துருக்கிறார். எவ்வளோ செய்திருக்கிறா பாருங்க அன்பு பிள்ளைகளே. பரிசுத்தமாய் ஊழியம் செய்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு செய்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ அது நடக்கும். ஒருவேளை குழந்தை இல்லைன்னா வயசாயிட்டுன்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளை படிப்பு இல்லையா, இனிமே எங்கே படிக்க போகிறான், இனி எங்கே வேலை கிடைக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தொழிற்காரையும் இனிங்க ஆசீர்வதிக்கப்பட போகுது, கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர், முடியாது சொல்கிறத முடிய வைக்கிற தெய்வம் பெரியவர். அவர் சொல்றார் சேனாதிபதிகள் இடத்துல அவர் ராஜாக்கிறது பேசணுமா. ஒருவேளை உங்கள் கோர்ட்டு கேஸுகள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவர் அதை நடத்தி முடிச்சு தருவார். அதிசயம் செய்கிறவர். அன்பு பிள்ளைகளே, இந்த சுனேமியால் போல கனம் பொருந்திய ஸ்திரியா நாம் வாழுவோம். பரிசுத்தம் உள்ள ஊழியக்காரங்களை நேசிப்போம், கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், வீடு கூட கட்டி கொடுக்கலாம், எது வேணும் தேவைகளை சந்திக்கலாம். பரிசுத்தம் உள்ள ஊழியக்காரங்களை பார்த்து செய்யுங்க. உங்கள் தேவைகளை சந்தித்து முடியாதுங்கிற காரியத்தை முடிய வைத்து ஆண்டவர் அதிசயம் செய்வார். சுனேமியால் நல்ல ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தான். ஆண்டவர் அப்படி உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இந்த கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த ஊழியக்காரர் கேட்டு இந்த குழந்தைய ஏசப்பாட்ட வாங்கி கொடுத்தார. குழந்தை பெற்றெடுத்துட்டான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். முடியாது சொல்ல காரியத்தை முடிய வச்சு நடத்தி காட்டுங்க ஏசப்பா. இது கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. எந்த காரியம் முடியாமல் இருக்கிற அந்த காரியத்தை முடித்து நடத்தி கொடுங்க. வீடு கட்ட முடியலேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா, வாடகை வீட்டில் இருக்கிறமே கஷ்டங்கள்னு சொல்லி ஆண்டவரை பிள்ளைகளுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துருங்க ஏசப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஏசப்பா. ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். ஒருவேளை இந்த ஊரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அவர் ராஜாவிட்ட பேச வேணுமான்னு கேட்காரு. அப்படி நீங்கள் பேசி கூட அவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா, அதிசயங்கள் நடக்கட்டும். இந்த புதிய வருஷத்து 2024ஆம் ஆண்டு அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துருங்க ஏசப்பா. கனம் பொருந்திய ஸ்திரியாக மாறட்டும் ஏசப்பா. பரிசுத்தவான் என்று கண்ட பின்பு வீட்டில் தங்க கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். அப்படி கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த உள்ளவர்களாம் பரலோகம் சேர்த்து விடுவார், பரிசுத்தம் இல்லாதரே பாதாளத்தில் போட்டுருவான்னு வசனம் இருக்கிறதப்பா. பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்தை சொல்லத்தக்கதாக உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை சேருவரே நன்றி, அற்புதங்களை சேருவரே நன்றி ஏசப்பா. இந்த டிவி சேனலு அன்வரே நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன், அவரோட மனைவிக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், மருமக்கமாக்காக ஜெபிக்கிறேன், பேரமத்திகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த பார்க்குற அத்தனை பேர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டையா. பல லட்சம் பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. இந்த டிவியில் மட்டும் இல்லை, இது செல்லுலையும் ஓடுது, எத்தனையோ லட்சங்களுக்கு பார்க்கலாம். பல லட்சங்கள் பார்க்கட்டும் ஏசப்பா. ஆசீர்வாதம் மாறட்டும் ஏசப்பா. பார்க்கறத மட்டும் இல்லை, கேட்கறத மட்டும் இல்லை, அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபை கொடுக்கறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அவர் குழந்தைய கொடுத்துட்டாரு. தேவைகளை சந்தித்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபினாலும் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. அதிசயங்கள் அற்புதம் நடக்கட்டும், பாதுகாத்துக்கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.